இங்கே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ₹1 சைட் தராங்க. ஒரு சென்ட் பார்த்தீங்கன்னா ₹1. அப்போ 4 சென்ட் ₹4 கொடுத்து வாங்கிட்டாரா? ஆமாம், ₹4. இது ஜஸ்ட் மாடல் ஹவுஸ். இந்த மாதிரி உங்களுக்கு கட்டி கொடுக்கணும்னாலும் தாராளமாக வந்து கட்டி கொடுப்பாங்க. அது காந்திஜி ரோடு. அதுக்கப்புறம் இந்த இது பார்த்தீங்கன்னா நேதாஜி ரோடு. இது நேதாஜி. இது வந்து மருதுபாண்டி தெரு. இது அங்கே என்னது கட்டபொம்மன் தெருன்னு போட்டிருக்கீங்க. கோயம்புத்தூருக்கு எங்கே போனாலும் சரி, திருப்பூர் போனாலும் சரி, இல்லை பொள்ளாச்சி போனாலும் சரி, எல்லாத்துக்குமே வந்து ஒரு நல்ல பெஸ்ட்டான ரூட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் தமிழ்வாகர். ஸோ பார்த்திங்கன்னா வந்து எல்லாரோட லைஃப்லேயுமே இடம் வாங்கணுன்ற ஒரு கனவு இருக்க தான் செய்யும். நம்ம ஒவ்வொரு சைட் வீடியோ போடும்போது நம்ம சொல்லிட்டு தான் இருக்கோம். ஸோ அதை நிறைவேற்றுற விதமாக நான் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு கம்மியான பட்ஜெட்டில் சைட்லாம் இருக்கோ தேடி போட்டுட்டு இருக்கிறேன். நம்ம சேனலுக்கு நிறைய பேர் நல்லா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்காக தேடி ஒரு சூப்பரான ஒரு சைட் பிடிச்சிருக்கீங்க. எனக்காக ஒரு லைக் மட்டும் போட்டுருங்களேன். லைக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ₹1 சைட் தராங்க. ஷாக்காக இருக்குல்ல? ஊசுப்பாயில் ₹1 எவ்வளோ சைட்டு தருவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கலாம் நீங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா உண்மையிலே ₹1 சைட் தராங்க. இது என்ன மெத்தடு அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன். ஸோ நீங்கள் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் எங்கே இந்த சரௌண்டிங்கில் எங்கே தேடினாலும் டிடிசி அப்ரூவோட இவ்வளோ அம்யூனிட்டியோட இந்த விலைக்கு வந்து கண்டிப்பாக எங்கேயுமே கிடைக்காது. ஸோ உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. ஸோ ஒரு மெயின் ரோட்டில் தான் நம்ம வந்துருக்கோம். இது பாருங்கள், பைக்கில் போயிட்டு வர ரோடு தான் இது. ஸோ நியூ சிட்டின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பெரிய ஆர்ச் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? செம பெருசாக இருக்குது. இபி லைன்லாம் உங்களுக்கு வந்து அவைலபிள் இருக்குது. ஸோ உள்ள சைட்டுக்குள்ளேயுமே உங்களுக்கு இபி லைன்லாம் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ என்ட்ரன்ஸில் உங்களுக்கு கேட் இருக்குது. வாங்க அப்படியே உள்ளே போகலாம். ஸோ உள்ளே போனீங்க பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. எல்லா சைட்டுமே பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு புக்கிங்கை போட்டு தான் ரெடி பண்ணுவாங்க. ஆனால் இவங்க எல்லாமே ப்ராப்பராக ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. ரொம்ப ஒரு சூப்பரான விஷயம். ஸோ நம்ம கூட சார் இருக்காங்க. சார் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா. உங்கள் பேருங்க சார்? கௌதம் சார். ஓகே, நம்ம என்ன மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம், நம்ம பேர் சொல்லிடுங்க, நம்ம பிராண்ட் நேம் என்னன்னு சொல்லிடுங்க. ஓகே சார், இது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நியூ சிட்டி சார். ஓகே, ப்ராஜெக்டில் எல்லாமே நியூ சிட்டிங்கிற நேமில் தான் நம்ம ஆரம்பிக்கும். ஓகே. இது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா உங்களுக்கு கிணத்துக்கடவு மெட்டுவாவிங்கிற ஏரியாவில் நம்ம லொக்கேட் பண்ணி, அதுவும் காவிலிப்பாளையம் போகிறோம். மெட்டுவாவி விட்டு காவிலிப்பாளையம் போகிற ரோடு. ஓகே சரிங்களா. லேண்டோட டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6.5 ஏக்கரா லேண்டுங்க. 6.5 ஏக்கர். 6 பிளாட் இருக்குங்க. 132 பிளாட்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்கோம். ஆல்ரெடி கிட்டத்தட்ட ஒரு 70% முடிஞ்சுருந்தீங்க. 70 to 80% பக்கம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அதாவது பேசிக் பார்த்தீங்கன்னா 1.5 சென்ட்ஸ்லேருந்து 4 சென்ட்ஸ் வரைக்குமே சைட்ஸ் வந்து இதில் வந்து நாங்கள் தான் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டோமோ. ஆமாம், நான் இதில் பார்த்தேன். ஸோ காமிச்சார் சார், நானே ஏதாவது வாங்கலான்ட்டு ஒரு ஐடியாவில் பார்த்தேன். ஓகே. ஸோ கம்மி சென்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 சைட்டு இருக்குது சரிங்களா. என்னுடைய ஃபேமிலி நீங்கள் ஸோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் உடனே வீடு கட்டுற மாதிரி இருந்தாலும் சரி, ஸோ தாராளமாக வரலாம். அதேமாரி வந்து நீங்கள் கார்னர் சைட் வாங்கினா கண்டிப்பாக வந்து வீடு கட்டியே ஆகணும்னு சொல்லிட்டாங்க. கார்னர் சைட் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு 1.5 சென்ட்லேருந்தே உங்களுக்கு கார்னர் சைட்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்கிது. ஸோ உள்ளே எல்லா அம்யூனிட்டி இருக்குன்றனால சுற்றிக்க உங்களுக்கு வந்து காம்பவுண்ட் வேலி இருக்குது. ஸோ ஃப்ரண்ட்டு என்ட்ரன்ஸ் கேட் இருக்குது. ஸோ எல்லாமே அடுத்தடுத்து வீடு கட்ட போகிறாங்க இங்கே. ஏன்னா நிறைய சைட்டு வந்து உங்களுக்கு முடிஞ்சிச்சு சரிங்களா. ஸோ அதனால் வந்து தாராளமாக நீங்கள் வந்து குடியிருக்கலாம். ஸோ மெட்டுவாய் வரைக்கும் உங்களுக்கு வந்து வெஹிக்கிள் எல்லாமே பஸ் எல்லாமே வந்துடும். உங்களுக்கு ஒரு பைக்கோ இல்லை ஏதோ கார் இருந்தாலும் இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வந்துட்டு போகிறதுக்கு.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இது ஆஃபீஸ் ரூம் மாதிரி செட்டப் பண்ணியிருக்கீங்க, கண்டெய்னரில் சூப்பராக ரெடி பண்ணிட்டீங்க, செமையாக இருக்குது சார். ஸோ வாங்க அப்படியே உள்ளே போகலாம். ஸோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இந்த கார்னர் சைட்லாம் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அது வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக வந்து வீடு கட்டணுன்னு இருக்காங்க. ஸோ இவங்களும் கட்டி கொடுக்குறாங்க, இல்லை நீங்கள் கட்டினா கட்டிக்கலாம். பட் என்னென்னா 1 lakh வந்து அதுக்கு நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க, நீங்கள் உங்கள்கிட்ட கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இவங்க வீடு கட்டுறாங்க, ஒரு பேஸ்மெண்ட் போட்டாங்க அப்படின்னா தாராளமாக அந்த அமௌண்ட்டை உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. இல்லை நீங்களே கட்டுறீங்க அப்படின்னாலும் நீங்கள் ஒரு பேஸ்மெண்ட் போட்டுகிட்டே பிரதர் நான் பேஸ்மெண்ட் போட்டேன் எப்படி கண்டிப்பாக வந்து நான் வீடு கட்டிடுவேன், கொஞ்சம் கொஞ்சமாக கையில் காசு இருக்குமா நான் கட்டிடுறேன் அப்படின்னாலும் கூட உங்களுக்கு வந்து அமௌண்ட்டு கண்டிப்பாக ரீஃபண்ட் அந்த 1 lakh வந்து கொடுத்துருவாங்க. சரிங்களா? எல்லாமே உங்களுக்கு அக்ரிமெண்ட் பேஸ் தானே? எல்லாமே அக்ரிமெண்ட் பேஸ் தான். அதனால் வந்து எந்த கவலையும் வேண்டாம். இந்த பைப் லைன்லாம் இண்டிவிஜுவலாக கொடுத்துறீங்களா? அவங்களுக்கு வந்து பைப் லைன்ஸ் வந்து இண்டிவிஜுவலாக கனெக்ட் பண்ணியிருக்குங்க. உங்களுக்கு ஒவ்வொரு பிளாட்டுக்குமே கொடுத்துருக்கு. இதோட அம்யூனிட்டிஸ் என்னென்ன பண்ணியிருக்கோன்னா உங்களுக்கு வந்து 132 பிளாட்ஸுக்கும் 6 மரச்செடி நம்ம வச்சு கொடுத்து டிப்ளிகேஷன் முறையில் வந்து நம்ம வந்து சைட்ஸ் வந்து சூப்பர் அந்த மரத்தை வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டு இந்த மரத்துக்கு வந்து தண்ணி வந்துடும், ஆட்டோமேட்டிக்காக தண்ணி வந்துடும். உங்களுக்கு வந்து அந்த நம்ம காமனாக ஒரு போர் கொடுத்துருக்கோம். அந்த காமன் போர்லேருந்து எல்லா பிளாட்டுக்குமே உங்களுக்கு வந்து தண்ணி சப்ளை ஆகிட்டு இருக்கு. ஒரு கேட் வால் திறந்தா எல்லா மரத்துக்குமே தண்ணி ஒரே இடத்துல வந்து உங்களுக்கு பாஞ்சிரும். சரிங்களா? இன்னொன்று என்னன்னா ரோடு ஃபேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40 அடி ரோடு, 30 அடி ரோடு, 33 அடி ரோடு, நல்லா பெரிய ரோடாக போட்டிருக்கீங்க. எல்லாமே அந்த மாதிரி தான் கொடுத்துருக்கோம். இப்போதைக்கு வந்து அந்த சோலார் சிஸ்டம் பேஸில் வந்து இதில் எல்இடி லைட்ஸ் இருக்குது, இபி லைன் உள்ளே வந்துருச்சு. ஓகே, பார்த்தீங்கன்னாவே தெரியும். என்னென்னா இப்போ சைட்டுக்குள்ளே போயிட்டு இருக்கு, அதை வந்து கன்வெர்ட் பண்ணி மெயின் ரோடு பேஸில் நாங்கள் மாற்றணும். அதுக்கு வந்து இப்போ கொடுத்துருக்கோம். ஓகே, அது 1 மந்த்துக்குள்ளே நமக்கு இல்லை இந்த இபி லைன் அப்படியே நம்ம எடுத்துக்கலாம், இல்லை வீடு கட்டுறவங்க எடுத்துக்கலாம். என்னென்னா இப்போ வந்து நம்ம டிடிசிபி பண்ணுறதுக்கு கொடுக்கும்போது நமக்கு இந்த லைன் வந்து சைட்டுக்குள்ளே இந்த ரோடு இப்படி தான் வரும்னு சொல்ல முடியாது. அந்த டைம் வந்து அவங்க கொடுக்குற நார்ம்ஸ் பிரகாரம் நம்ம பிரிக்கும் போது சைட்டுக்குள்ளே தான் அந்த இபி லைனே வந்திருக்கு. அதை வந்து நம்ம வந்து பிரித்து நம்ம மெயின் ஆக்சுவலாக 2 என்ட்ரன்ஸ் சொன்னீங்க. ஆமாம், நீங்கள் அந்த இது ஒரு என்ட்ரன்ஸாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆர்ச் பக்கத்தில் பார்த்த என்ட்ரன்ஸ் வந்து 1, இது வந்து 33 அடி ரோடு. ஓகே, அது 40, இது 33 இவ்வளோ பெருசாக இருக்குது. ஆமாம், என்னங்க இதுவே 40 சைஸில் தான் இருக்குது. 33 அடி. ஆக்சுவலாக சைடில் அந்த டைனேஜ் இதெல்லாம் வந்து வரும்போது கம்மியாகும் போது உங்களுக்கு கம்மியாகும். ஓகே, ஆனால் பெருசாக இருக்குது. ஸோ எல்லா சைட்டுக்குமே பார்த்தீங்கன்னா சூப்பராக பேரெல்லாம் வச்சுருக்கீங்க. அது என்னங்க மருதுபாண்டியர் தெருவுன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சைட்டுக்குமே ஒவ்வொரு ரோடுக்கும் உங்களுக்கு ஒவ்வொரு நேம் வச்சுருக்கோம். ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா காந்திஜி ரோடு, அது காந்திஜி ரோடு. அதுக்கப்புறம் இந்த இது பார்த்தீங்கன்னா நேதாஜி ரோடு, இது நேதாஜி. இது வந்து மருதுபாண்டியர் தெரு. இது அங்கே என்னது கட்டபொம்மன் தெருன்னு போட்டிருக்கீங்க. ஆமாம், வேற லெவல் பண்ணுறீங்க. வாவசி ரோடு. ஓகே, உங்களுக்கு வந்து எல்லா ஒவ்வொரு கட்டுக்குமே ஒவ்வொரு நேமில் தான் கொடுத்துருக்கோம். அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பார்க் ஏரியா வந்து ஒரு 1/2 ஏக்கரால் நம்ம பிரிச்சிருக்கோங்க. பார்க் மட்டுமே 1/2 ஏக்கரில் பிரிச்சிருக்கோம். சூப்பர். உங்களுக்கு அதிலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குழந்தைங்க விளையாடுறதுக்கு உண்டான சில்ட்ரன்ஸ்க்கு உண்டான அந்த எக்யூப்மெண்ட்ஸ் கொடுத்துருக்கோம். அது போக பார்த்தீங்கன்னா டென்னிஸு, பேட்மிண்டன் விளையாடுறதுக்கு உண்டான அந்த கோர்ட்டு, அப்புறம் காமனான ஒரு பாத்ரூம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா காமன் பாத்ரூம்னா இங்கே இருக்கவங்க வீடு கட்டுறாங்க, அதே டைமில் இங்கே ரெஸ்ட் ரூம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் அது ஆமாம். இப்போ இங்கே வர்றீங்க கஸ்டமர்ஸே வராங்க, இங்கே வந்துட்டு அப்படியே ஓப்பனில் இருக்கும். அதனால் காமனான ஒரு ரெஸ்ட் ரூம் வந்து நம்ம இங்கே ஆக்சுவலாக இந்த இடத்துல ஒரு சைட்டு பார்த்து நம்மளுடைய ஃபேமிலிக்கு வந்து தெரியப்படுத்திடலாம். கம்மி சென்டரில் இருந்துச்சு 66, அப்புறம் வந்து 68, இது ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது. போது 68 முடிஞ்சதுங்க. 66 வந்து இங்கே ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்கு. 66. ஸோ அது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு எவ்வளோ வருதுங்க? 66 வந்து உங்களுக்கு 1.5 சென்ட்டுங்களா? 1.5 சென்ட் வருதுங்க. ஓகே, 66 1.5 சென்ட்டு தான் வருது. ஸோ ₹1 நம்ம வந்து ஒரு பிளான் சொல்லியிருந்தோம். பார்த்தீங்கன்னா வந்து அதை பற்றி சின்னதாக ஒரு எக்ஸ்பிளைன் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து சென்ட்டு என்ன ப்ரைஸ் எல்லாத்தையுமே நம்ம டீட்டெயிலாக சொல்லிடலாம். இப்போ அந்த ₹1 ஆஃபர் எந்த மாதிரி கிட்டத்தட்ட நம்ம சைட்டு பிளான் போட்டு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 25 நம்ம லான்ச் பண்ணோம். ஓகே. அது பார்த்தீங்கன்னா போன மந்த்தே பார்த்தீங்கன்னா 1 மந்த்து, அதாவது டிசம்பர் 25 டு ஜனவரி 25க்குள்ளே கிரையம் பண்ணுற கஸ்டமர்ஸ்க்கு அந்த குழுக்கள் ஆஃபரில் பண்ணலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். ஓகே, கிட்டத்தட்ட ஃபஸ்ட் குழுக்கள் வந்து நாங்கள் முடிச்சிட்டோம். ஓகே. 70 பிளாட் வந்து அந்த டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆயிருந்துச்சு. ஓகே, அதை பேஸ் பண்ணி நம்ம பண்ணதுனால ஒரு 15 பேருக்கு இந்த ஆஃபர் கொடுத்துருந்தோம். ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்லேருந்தே வந்துடுறேன். ஓகே, 5வது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 10% வந்து ஆக்சுவலாக இவங்க கொடுத்ததுங்க. ஸோ இதுதான் சரிங்களா? அது ஆக்சுவலாக ஃபோட்டோவாக வச்சுருக்காங்க. நான் வீடியோவாக ஸ்டார்டிங்கில் போட்டிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க சரிங்களா? ஸோ இதை பார்த்து நானே சொல்கிறேனே, இது 5 பேருக்கு நீங்கள் கொடுத்துருக்கீங்க. 5ஆவதுல வாங்கினவங்களுக்கு மனையின் விலை 10% தள்ளுபடி பெற்றாருன்னு போட்டிருக்கீங்க. 10% டிஸ்கவுண்ட். இடம் வாங்கினவங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டீங்க. டோட்டல் அதோட வேல்யூலேருந்து 10% கொடுத்துட்டீங்க. ஸோ 4வது வாங்கினவங்களுக்கு மனையின் விலையிலேருந்து 25% டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க சரிங்களா?
சரிங்களா, 25%ங்க. சரிங்களா, நீங்கள் வந்து ஒரு 1 லட்ச ரூபான்னு வைங்களேன், 1 லட்ச ரூபான்ற இடத்துல ஒரு 25,000 பர்சன்ட் 75,000. ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து பர்சன்டேஜ் கணக்கு. ஸோ இன்னொருத்தவங்களுக்கு பாதி விலைக்கே கொடுத்துட்டாங்க. பா வேறு லெவலு, சூப்பராக பண்ணியிருக்கீங்க. இதுக்கப்புறம் 2 பேர்த்துக்கு ஒரு ஷாக்கிங்காக ஒரு விஷயம் இருக்குது. யார் வந்து ஐயோ நம்மளுக்கு மட்டும் ஏன்டா இப்படி கிடைக்க மாட்டேங்குன்னு ஃபீல் பண்ணாதீங்க, உங்களுக்கும் கிடைக்கும். ஒரு சென்ட்டோட விலை ₹1 பரிசு பெற்றாருன்னு போட்டிருக்கு. அதாவது இப்போ ஒரு 2 சென்ட்டோ 4 சென்ட்டோ வாங்குறாங்கன்னா ஒரு சென்ட்டு பார்த்தீங்கன்னா ₹1. அப்போ 4 சென்ட்டு ₹4 கொடுத்து வாங்கிட்டாரா? ஆமாம், ₹4. நீங்கள் அப்போவே ஸ்டேஜ்லேயே நீங்கள் ஓகே எல்லாம் ஸ்டேஜில் நிற்க வச்சு தான் நீங்கள் ரீஃபண்டே வாங்கியிருக்காங்க. ஆமாம் அந்த ஸ்டேஜ் இங்கே பாருங்கள், ஃபுல்லாகவே இது ஃபுல்லாகவே உங்களுக்கு ஸ்டேஜில் நிற்க வச்சு வீடியோ ஃபோட்டோ எல்லாமே எடுத்து வாங்கியிருக்காங்க. அது யார் வாங்கினான்ற மாதிரினா அதில் ஃபோட்டோ இருக்குது. இன்னொரு மெயினான விஷயம், ஃபஸ்ட்டு வாங்கினவர் தான் இதில் ஹைலைட்டு. அவருக்கு எங்கே மச்சா இருந்திருக்குன்னு தெரில, ஒரு பிளாட்டே ₹1 வாங்கிட்டார் அவர். சரிங்களா, வித் ரிஜிஸ்ட்ரேஷனோட ஒரு பிளாட்டே ₹1 வாங்கிட்டார். அந்த தங்கமான மனுஷன் நல்லபடியாக இருக்கட்டும். பாருங்கள், நெருஜி ரோடு, இது நெருஜி ரோடு, இது காந்திஜி ரோடு. நேராக போனால் காந்திஜி ரோடு. இது என்னங்க, இது ஒரு 4 பஸ் அட்டன் டைமில் போகலாம்ல, அவ்வளோ பெரிய ரோடாக இருக்குது. 40 அடி ரோடு பேஸ் அப்படி தான் இருக்குங்க. ஓகே, நல்லா பெருசாக இல்லை, ப்ராப்பராக என்ன கவர்மெண்ட் சொல்கிறாங்களோ அது ரூல்ஸ் படி நீங்கள் பண்ணியிருக்கீங்க. அதே பிரகாரம் தான் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஸ்ட்ரீட் லைட்னா உங்களுக்கு நைட்டான எரிஞ்சிருமா? இது எரிஞ்சிடும் உங்களுக்கு. ஓகே ஓகே, பார்த்தீங்கன்னா சென்சார் பேஸ் தான் உங்களுக்கு. சென்சார் பேஸ் தான். ஓகே சூப்பர். ஸோ பார்க் வந்து அங்கே இருக்குங்க. அதேமாரி நம்ம சொன்ன பாத்ரூமும் அந்த இடத்துல இருக்குங்க. பார்க் மோக்கணும் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டிங்க. ஆமாம், எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சில்ட்ரன்ஸ் வந்தால் நிறைய கஸ்டமர்ஸ் வராங்க, குழந்தைகளோட வரவங்க கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவர் இங்கே ஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்னா அந்த 1 ஹவரும் இங்கே என்ஜாய் பண்ணிட்டு தான் போகிறாங்க. அந்த அளவுக்கு அதுன்னு இல்லாமல் நீங்கள் அது எப்பயுமே பர்மனெண்ட்டாக இங்கே இருக்கிறதாங்கல்ல. கண்டிப்பாக இப்போ வாங்கி ஒரு வீடே கட்டுறாங்க அப்படின்னாலும் ஈவினிங் ஆச்சுன்னா அப்படியே ஒரு காத்தாட போய் அப்படியே அழகாக வந்து விளாண்டுக்கிட்டு கண்டிப்பாக சூப்பராக ஸ்பெண்ட் பண்ணலாம். அங்கே பேஸ்கெட் பாலு எல்லாமே வந்து உங்களுக்கு அவைலபிள் இருக்குங்க. கண்டிப்பாக. ஸோ சூப்பராக இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அப்போ ஒரு சென்ட்டோட விலை வந்து நம்ம இதெல்லாம் சொல்லியாச்சுங்க. இவங்களாம் வந்து இந்த டைமுக்குள்ளே வந்து வாங்கியிருக்காங்க. அதாவது ஃபுல் அமௌண்ட் கொடுத்து வாங்கி குழுக்களில் வின் பண்ணி இவங்க ஜெயிச்சிருக்காங்க. சூப்பர். ஸோ அப்போ இவர் வந்து ₹1 வந்து வாங்கிட்டாருன்னா திரும்ப அந்த நான் வாங்கின அமௌண்ட்டை வந்து திரும்ப வந்து இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாரு. கண்டிப்பாக தெரியும். ஃபஸ்ட்டு செகண்ட் வாங்கினாங்க 2 பேருமே ரீஇன்வெஸ்ட்மெண்ட் இதுலேயே வந்து சைட்ஸ் எடுத்திருக்காங்க. ஓகே. இப்போ அதனால் பார்த்தீங்கன்னா அவங்க அடுத்த ஆஃபர்லேயே அவங்க வந்து ஆட் ஆவாங்க. ஏன்னா அந்த 26ஓட அந்த குழுக்கள் முடிஞ்சது. இப்போ அடுத்த ஆஃபர் திரும்ப இன்வெஸ்ட் பண்ணால் திரும்ப அடுத்த குழுக்கள்லாம் அவங்க ஆட் ஆகிறாங்க. ஸோ நம்ம ஃபேமிலியில் இருக்க எல்லோரும் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு இதே மாதிரி குழுக்கள் முறை கிடைக்குமா? அதுதான் சார். இப்போ என்னென்னா அது கண்டிப்பாக இந்த வாட்டி கொடுக்குறோம். எந்த டேட்லேருந்து எப்போ வரைக்கும்? அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனவரி 26ஆம் தேதியிலேருந்து பிப்ரவரி 28க்குள்ளே புக்கிங் பண்ணி கிரைம் பண்ணுற கஸ்டமர்ஸ்க்கு அந்த ஆஃபர் மறுபடியும் கொடுத்துருவோம். இப்போ வந்து உங்களுக்கு பிப்ரவரி 28ஆம் தேதி ஆகிப்போச்சு. உங்களுக்கு வர்ற 28 வரைக்கும் டைம் இருக்குங்களா? 28 வரைக்கும் டைம் இருக்குது உங்களுக்கு. முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா சீக்கிரம் வந்து சைட்டை வந்து பை பண்ணிடுங்க. பை பண்ணிட்டு குழுக்களில் நம்மளுக்கு விழுந்தால் லக்கு தான். ஆனால் பை பண்ணுறவங்களுக்கே பெரிய லக்கு தாங்க இந்த இடத்துல இடம் கிடைக்கிறது. ஏன்னா வந்து ஒரு சென்ட்டோட விலை எவ்வளோன்னு தெரியுங்களா? பிரதர் நீங்களே சொல்லிடுங்க. 1.5 லட்ச ரூபாலேருந்து 1.5 லட்ச ரூபாங்க. 1.5 லட்ச ரூபாய்க்கு இங்கே பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 6 ஏக்கரில் இருக்க மிகப்பெரிய ஒரு சைட்டு. ஆமாம். அதில் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு பார்க்கு, டிடிசி அப்ரூவ்டு, ஸ்ட்ரீட் லைட்டு எல்லாமே வந்து கொடுத்துட்றாங்க. நீங்கள் அழகாக எதுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் இடம் சரிங்களா, மண்ணாக கூட தோண்டி வித்தரலாம். ஸோ பார்த்திங்கன்னா வந்து அந்தளவுக்கு வந்து ஒரு ப்ராப்பராக வந்து இங்கே பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ பார்க்லேருந்து எல்லாமே இருக்குங்க. ஒரு 1.5 லட்ச ரூபாய்க்கு இந்த அளவுக்கு சூப்பரான பிளேஸில் ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி எங்கேயுமே கிடைக்காது. நீங்கள் இது இன்வெஸ்ட்மெண்ட்டாக வாங்கினாலும் சரி, இல்லை வாங்கி வீடு கட்டுற மாதிரி இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே ஒரு பெஸ்ட்டான பிளேஸுங்க. ஸோ மெட்டுவாய் வரைக்கும் உங்களுக்கு பஸ் வந்துடுது. நியர்பை உங்களுக்கு வந்து ஒரு பைக்கில் இருந்தாலும் பெஸ்ட்டு தான். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து நீங்கள் பொள்ளாச்சி ரோடில் வரீங்க, கிணத்துக்கடை மிகப்பெரிய தாலுகா. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே கிடைக்கும். நீங்கள் எமர்ஜென்சி ஒரு ஹாஸ்பிட்டல் போனாலும் அழகாக இங்கேருந்து ஒரு 14 கிலோமீட்டர் ஒரே ரோடு தான், நீங்கள் போயிட்டே இருக்கலாம் சரிங்களா. ஸோ எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி ஷார்ட்கட்லாம் நிறையா இருக்குது இந்த சைடு. நீங்கள் அழகாக வந்து கோயம்புத்தூருக்கு எங்கே போனாலும் சரி, திருப்பூர் போனாலும் சரி, இல்லை பொள்ளாச்சி போனாலும் சரி, எல்லாத்துக்குமே வந்து ஒரு நல்ல பெஸ்ட்டான ரூட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து இங்கே சைட்ஸ் வாங்கினா தாராளமாக வரலாம். மினிமம் 1.5 சென்ட்டில் இருக்குது. 1.5 சென்ட்டில் ஒரு 3 சைட்டு இருக்குது. யாராச்சும் வந்து எனக்கு ஒரு இடம் வாங்கி ஆகணும், என் பேரில் இருக்கணும்,
பிறந்தி வாழ்ந்து செத்தின்னு இல்லாமல் எனக்கு ஒரு இடம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வாங்கலாம். ஒரு பெண் குழந்தை இருக்குது உங்கள் வீட்டில், ஒரு 5 வயசில் இருக்குது, 10 வயசில் இருக்குன்னா தாராளமாக ஒரு இடத்த வாங்கி போடுங்க. சரிங்களா? அது வளர்கிற டைமில் இந்த இடத்தோட வேல்யூவே வேறு மாதிரி இருக்கும். சரிங்களா? வீடுங்கள்லாம் வந்துருச்சுன்னா அது வேறு லெவலில் இருக்கும். இல்லாட்டினா அந்த பொண்ணு பேருக்கே அதை வந்து கொடுத்துடலாம். நீங்கள் கல்யாணம் முடிச்சிட்டா அழகாக அவங்க வீடு கட்டி சந்தோஷமாக இருந்துட போகிறாங்க. சரிங்களா? மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம நியூ சிட்டி பார்த்திங்கன்னா வந்து இந்தளவுக்கு லோ பட்ஜெட்டில் வந்து இங்கே கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இவங்களோட ப்ராஜெக்ட் திண்டுக்கல்லே இருக்கா சொன்னாங்க. ஸோ உங்களுக்கு திண்டுக்கல் சைட் நியர்பை யாருக்காச்சும் வேணுனாலும் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் நம்மளுக்கு இது 2வது ப்ராஜெக்ட்டுங்கள்ல. இது 2வது ப்ராஜெக்ட் திண்டுக்கல்லில் இருக்குது. அப்புறம் ஊட்டி குன்னூரில் நம்ம போட்டிருக்கோம். ஊட்டியில் இருக்கா? ஊட்டி குன்னூர்லேயும் நம்ம போட்டிருக்கோம். அங்கே எவ்வளோ? அங்கே வந்து சென்ட் வந்து 7 லட்ச ரூபாங்க. சென்ட் 7 லட்ச ரூபா. நியர்பை ரொம்ப பக்கமாக இருக்கும். ஆமாம், குன்னூர் அங்கெல்லாம் ரெசார்ட் கட்டி விட்டுருவீங்க. சரி, ரெசார்ட் கட்டி விட்டுருலாங்களா? பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட், கோயம்புத்தூரில் லோ பட்ஜெட்டில் நம்ம கொடுக்கணுங்கிற வேண்டி இந்த பட்ஜெட்டில் தான் நம்ம. சூப்பர். ஏன்னா வந்து இப்போது சென்னைக்கு அடுத்து வந்து உங்களுக்கு கோயம்புத்தூர் பயங்கர டெவலப்பு ஸ்பீடாக ஆகிட்டே இருக்குது. நானும் ஒரு இடத்த பார்ப்பேன், ஒரு வாரம் கழிச்சு பார்த்தா அந்த இடமே இப்போ வேறு மாதிரி இருக்குது கோயம்புத்தூரில். ஸோ அந்தளவுக்கு வந்து ஸ்பீடாக ஒர்க் போயிட்டு இருக்குது. கிணத்து கடை வரைக்குமே உங்களுக்கு மெட்ரோ வர்றதா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ மெட்ரோ சிட்டினே ஆயிடுச்சு கோயம்புத்தூர். ஸோ அதனால் வந்து தாராளமாக நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். வெளியூரில் இருந்தாலும் தாராளமாக இங்கே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். நல்ல பிளேஸு, மிஸ் பண்ணிடாதீங்க. சரிங்களா? ஸோ பிரதர் கால் பண்ணுவாங்க பிரதர் சிஸ்டர்ஸ் எல்லாமே, கண்டிப்பாக வந்து அட்டன் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதேமாதிரி ரூட்டு தெரில, இப்போ யாராச்சும் இப்போ வெளியூர்லேருந்து வர்றாங்க, அவங்க வர்றவங்க வந்து பஸ்ஸில் வருவாங்க, கிணத்து கடை வந்து இறங்கிட்டாங்க, பிக்கப் பண்ணிப்பீங்களா? கிணத்து கடை போய் பிக்கப் பண்ணிப்பீங்களா? ரூட் கரெக்டாக சொல்லிடுறோம். பட் கிணத்து கடை வந்துட்டாங்க, பஸ்ஸில் வர கஸ்டமர்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இப்போ பொள்ளாச்சிலேருந்து வர்றாங்க, இப்போ வெளியில் மதுரையிலேருந்து கூட வந்து இங்கே இடம் வாங்கலான்னு வருவாங்க. கண்டிப்பாக இப்போ கிணத்து கடை வரைக்கும் வந்துருவாங்க. அதுக்கப்புறம் இங்கே ஃபுல் உள்ளே வந்து உங்களுக்கு டைமிங் பஸ் கிடைக்கும். கண்டிப்பாக. ஸோ அவங்களுக்கு தெரியாதுல்ல. இல்லை, நம்ம பண்ணிக்கலாம் சார், பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. என்னென்னா இதில் அந்த வெளியூர் கஸ்டமர்ஸ்க்கு இதில் ஒரு பெஸ்ட் ஆஃபர் என்னென்னா, இங்கே வந்து மாடல் ஹவுஸ் ஒன்று பண்ணியிருக்கோம். எங்கள் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஓ, அதுவா? ஓகே. மாடல் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா கம்பெனியோட பர்பஸ்க்கு வேண்டி தான் வச்சுருக்கோம். நம்ம சைட்டில் வருஷத்துக்கு 2 மாட்டு வாங்குறவங்க 2 நாள் இங்கே ஸ்டே பண்ணிக்கலாம் ஃப்ரீயாக. 2 நாள் ஸ்டே பண்ணிக்கலாமா? உள்ளே வந்து எல்லா அம்யூனிட்டிஸும் உங்களுக்கு பெட்லேருந்து கார்ட்லேருந்து டிவிலேருந்து எல்லாமே என்ன பிரதர் சொல்கிறீங்க? சூப்பர். பார்த்தீங்களா? இங்கே பிளாட் வாங்கினீங்கன்னா அங்கே தெரியுது பாருங்க ஒரு வீடு, அந்த வீட்டில் போய் நீங்கள் அழகாக வருஷத்துக்கு 2 டைம் தங்கிக்கலான்றாங்க. ஸோ இது மாடல் ஹவுஸை வந்து பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே வந்து ஃபர்னிச்சரோடையே எல்லாமே இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து இங்கே நீங்கள் சைட் வாங்குறீங்க அப்படின்னா தாராளமாக 1 வருஷத்தில் 2 டைம் வந்து நீங்கள் வந்து ஸ்டே பண்ணிக்கலாம். சரிங்களா? ஃபேமிலியோட வந்து ஸ்டே பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்குது. டிவி இருக்குது, சேர் இருக்குது, எல்லாமே இருக்குது. சரி, சமைக்கிற மாதிரி கூட வந்து உள்ள ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு வச்சுருக்காங்க. பாத்திரம், ஃப்ரிட்ஜு எல்லாமே இருக்குது. இது ஜஸ்ட் மாடல் ஹவுஸ். இந்த மாதிரி உங்களுக்கு கட்டி கொடுக்கணுன்னாலும் தாராளமாக வந்து கட்டி கொடுப்பாங்க. ஏன்னா தாராளமாக பண்ணி கொடுக்குறது. ஓகே, சூப்பர். இது எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டியிருக்கீங்க? இது மாடல் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா 482 ஸ்கொயர் ஃபீட்டு. ஓகே. நம்ம வந்து பட்ஜெட்டில் கொடுக்குறது பார்த்தீங்கன்னா 400 ஸ்கொயர் ஃபீட். 400 ஸ்கொயர் ஃபீட்டில் நீங்கள் கட்டி கொடுக்குறீங்க. ஓகே. ஸோ 400 ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து இவங்க கட்டி கொடுப்பாங்க. ஹால் பார்த்துக்கோங்க, ப்ராப்பராக இருக்குது. ஹாலு, லெஃப்டில் கிச்சனு, ஸோ இங்கே ஒரு பெட்ரூமு. உள்ளே வாங்க. ஸோ உள்ளே வந்தோடனேயுமே இங்கேயுமே வந்து உங்களுக்கு பீரோ, ஸோ இங்கேயுமே ஒரு குட்டி டிவி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்க, பாத்ரூம் எல்லாமே இங்கே இருக்குங்க. சூப்பராக இருக்குது. ஸோ இது ஜஸ்ட் ஒரு மாடல் ஹவுஸ். இந்த மாதிரி வேணாலும் கட்டி கொடுப்பாங்க. நீங்கள் இல்லை எனக்கு நான் வேறு மாதிரி கட்டிக்கிறேன் பட் ஸ்டே பண்ணுற கொண்ட வேணுனாலும் தாராளமாக நீங்கள் இங்கே வந்து தங்கிக்கலாம். ஸோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இங்கே சென்ட்டோட விலை 1.5 190 வரைக்கும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் வருது. ஸோ இதுலேயே வந்து உங்களுக்கு கலர் வேரியேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வந்து ஏ பிளாக், பி பிளாக், சி பிளாக்னு சொல்லிட்டு உங்களுக்கு கலர் வேரியேஷனாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க, phase 1 phase 2ன்னு போடுவாங்க. phase 1க்கு ஒரு ரேட்டாக இருக்கும், phase 2க்கு ஒரு ரேட்டாக இருக்கும். ஸோ அதே மாதிரி தான். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்லேயே வேணா ஒரு ரேட்டு, ஸோ இல்லை உள்ள லாஸ்ட்டில் வேணா ஒரு ரேட்டு. ஸோ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு ரேஞ்சஸ் மாறும். அதை மட்டும் நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். எல்லாமே கொடுக்குறாங்க. வாங்கணுன்னா கண்டிப்பாக வந்து சீக்கிரம் நான் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஒன்றுமே இல்லாத இடத்தெல்லாம் வந்து தாறுமாறாக ரேட்டை போட்டு வைக்கிறாங்க. இவ்வளோ அம்யூனிட்டியோட நல்ல பெஸ்ட் ப்ரைஸ் தான் கொடுக்குறாங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. சரிங்களா? ஸோ கண்டிப்பாக வீடியோ உங்களால் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க. ஸோ இன்னொரு வீடியோ பண்ணாங்க. இதோட பாய்.